அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அனைவருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் புலாவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், கேரட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இது போல நறுக்கி வச்சிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீத்தி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு குக்கர்ல ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அதில் இந்த பச்சை மிளகாயை அதில் போட்டு கீத்தி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை அதில் போட்டு லேசாக ஒரு ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம இப்போ அதில் வெங்காயத்தை போட போகிறோம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் கொட்டி நல்ல ஒரு ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காயை மொத்தமாக கொட்டாமல் ஒவ்வொன்றா அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போ அடுத்ததை நம்ம நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை அதில் கொட்டுறோம். கேரட்டு இந்த மாதிரி நறுக்கினீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் புலாவ் இது எல்லாத்துக்குமே கேரட்டை இது மாதிரி நறுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அடுத்ததாக நாம் அதில் உருளைக்கிழங்கு, அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, நம்ம பன்னீர் எப்படி ஸ்கொயர் டைப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அதில் போடுறோம். இது பார்க்குறீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா பன்னீர் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இதே மாதிரி சைஸில் நாம் அதை கட் பண்ணி போடுறோம். பன்னீர் 65க்கு எப்படி நறுக்குவோமோ அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோல் சீவிட்டு இதை கட் பண்ணி நம்ம அதில் போட்டுறோம். அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போ கேப்சிகமையும் முட்டைக்கோசையும் அதில் போட்டு திரும்பி ஒரு நல்ல கிளறுறோம். குடமிளகாயும் முட்டைக்கோசையும் அதில் போட்டு நல்ல ஒரு கிளறுறோம். இதுக்கு நடுவில் எண்ணெய் தேவைப்படுறவங்க சமையல் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்காங்க. இந்த காய் நல்லா வதங்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ டொமேட்டோ சாஸ் அதில் ஆட் பண்ணுறோம். நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு. டொமேட்டோ சாஸ், அடுத்ததாக சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். இல்லை இஞ்சி பூண்டு நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு கூட இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எப்படியா இருந்தாலும் இந்த சாதம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இது நம்ம கரம் மசாலா தூள் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். டேஸ்ட்டுக்கு, அந்த வெஜிடபிள் புலாவோட டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா தூள். இது மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, வத்தல் மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலும் நல்ல ஒரு கிளறிடணும். இதை ஒரு அடுப்பில் சிம்மு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வெந்திருக்கும். இந்த காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை சாத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது தயாராக இருக்குது. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் இதுக்கு தேவையில்லை. சாதாரண ரைஸே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சாத்தை நல்லா ஆற வச்சுருங்க. சுட சுட பிசைஞ்சிங்கன்னா சரியாக வராது. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு நெய் அதில் விட்டு நல்ல சாத்தை சூடு ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் அதில் நம்ம கொட்டிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். சாத்தை சில பேர் சாத்தை கொத்துவாங்க கரண்டி வச்சு. அப்படி கொத்தாமல் அதை கிளறணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ சாதம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த சாதத்தை நம்ம நல்ல அடியோட்ட மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெஜிடபிள்ஸோட இந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வந்து இதை அடியோட்ட கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சாதமும் இந்த காய்களும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சாதம் கட்டியாக இருந்ததுன்னா அதை கரண்டி வச்சு அழுத்தி உடைச்சி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 hour அளவுக்கு இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயம், அதாவது ஆனியன் ரைத்தா நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெஜிடபிள் புலாவ், ஆனியன் ரைத்தா இல்லைனா இது வேணால் இதுக்கு நம்ம அந்த சைட் டிஷ்ஷாக இது பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.